ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். தால் பாலக்கீரை தான் செய்ய போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம கீரையெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் 1 கப் அளவு சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். அதில் நான் அரைக்கட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் சிறுபருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு 2.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுடுங்க. கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பும் கீரையும் சூப்பராக நல்லா வெந்து மசிஞ்சு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு நாம் ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். தாளிப்பு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாகவே நம்ம நெய்யில் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன். இது கூடவே கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃபைனாக சோப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். அதோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் நாம் வேக வச்சுருக்கிற கீரையையும் பருப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா இதே கன்சிஸ்டன்சியில் போதும். இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பூரிலாம் செய்கிறோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, பூரி, சாதம் 3க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா விட்டுறலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான தால் பாலக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். கீரையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா இதை செய்கிறதுக்கு 10 நிமிஷமே அதிகம். ஏன்னா குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ஒருக்கா செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.